ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் குல்ஷன் குரோவர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் உண்மையான வாழ்க்கையிலும் வில்லன் தான். குல்ஷன் சார், இது உண்மைதானா? மக்கள் உங்களை இந்த மாதிரி கூப்பிடுறது, அதாவது कल्लू कलंक कालिया दे लोग मुझको गालियां. बैडमैन, मैं हूं बुराई का फरिश्ता. मेरा जन्म अभी नहीं हुआ है. मैं तो हमेशा से हूं, आपके पास, आपके बीच, आपके अंदर. यकीन नहीं आता तो अपना दायां हाथ अपने सीने पर रखकर ध्यान से सुनिए. आपको मेरी आवाज जरूर सुनाई देगी. बुराई की आवाज. बुराई का और आपका रिश्ता हमेशा से है. बुराई सबके अंदर है, अच्छाई दबा देती है उसे. बुराई एक साजिश है अच्छाई की. अच्छे लोगों ने जानबूझकर कुछ लोगों को बुरा बनाया है ताकि उनकी तरफ उंगली उठाकर कह सके, वो देखो, वो जा रहा है बुरा आदमी. Evil is created by good. நீங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப குறும்பு செய்வீங்க, படிப்புல கவனம் செலுத்த மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நான் எந்த இடத்துல இருந்தனோ, எங்க இருக்கேனோ, அங்க இருக்கிற லேடிஸ் ஆகட்டும், மாமி ஆகட்டும், ஆன்டிஸ் ஆகட்டும், அவங்களால இப்ப கூட நம்ப முடியல, இவ்வளோ நல்ல பையன் இந்த மாதிரி ரோலெல்லாம் பண்ண முடியுமான்னு. நான் புதுசா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சப்போ, அப்போ ஒரு ஒரு படம் கிடைச்சது. அதுல நான் ஒரு பொறுக்கி ரோல் பண்ணேன். அதாவது எங்க அம்மா தினமும் காலையில குருத்வார் போவாங்க. அங்க எல்லா பெண்களும் அவங்கள சுத்தி உக்காந்து, உங்க புள்ள இப்படிப்பட்டவன் இல்லையே, ஏன் இப்படி ஆயிட்டான், இங்க இருந்து போனதுனால பாம்பேக்காரங்க தான் இப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம பையன் இப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, அது அவனோட ரோலை ஆக்ட் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. யூனோ, ஐ மீன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆணாகட்டும் இல்ல ஒரு பெண்ணாகட்டும், என்ன தெரிஞ்சவங்க என்ன ஒரு குறும்புக்கார பையன்னு நம்பவே மாட்டாங்க. அதே மாதிரி குல்ஷன் சார், இது உண்மையா? நீங்க வீட்டை விட்டு ஓடி மும்பைக்கு போயிருக்கீங்க. உங்க அம்மாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. நீங்க படிச்சு ஒரு நல்ல வேலையில சேரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. நான் எப்பவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தான் வருவேன். ஸ்கூல்ல, ராம்புரா ஸ்கூல்ல பெயிண்டால என் பேரை எழுதியிருப்பாங்க, மேதாவி மாணவன். தடவை அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன் இன் 4 சப்ஜெக்ட்ஸ், ஹையர் செகண்டரி போர்டில் நான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ்ல படிக்க போயிருந்தேன். அங்க சேர்றதுக்கு 93% மார்க் தேவைப்பட்டது. நீங்க காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருக்கிறத கேட்டா நம்பவே முடியல. அதாவது பாத்தீங்கன்னா, என் படங்கள்ல நான் பண்ற கேரக்டர்ஸ், அந்த ஆக்டிங், அதோட தாக்கம் தான் இது. அதனால தான் நான் என் பையன்கிட்ட சொல்லுவேன், எனக்கு 94% மார்க் வரும்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், டேட் நீங்க ரொம்ப ஓவரா போறீங்கன்னு. அதாவது என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். நான் டெல்லி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தான் படிச்சு வளர்ந்தேன். ஸ்கூல்ல நான் படிக்கிற காலத்துல ஸ்கூல் எனக்கு 1 மணிக்கு தான் தொடங்கும். காலையில நான் டிடர்ஜென்ட் பவுடர் விற்கிறதுக்காக போவேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு, லேடிஸ்க்கு துணி துவைச்சு காட்டுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட பணம் கம்மியா இருந்ததுனால என்னவோ, நான் வறுமையில இருந்ததுனாலயும், என்னோட கனவுகள், நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சது, அதுல எனக்கு எந்த ஒரு தடையுமே வரல. நான் தினமும் காலையில டிடர்ஜென்ட், அந்த வாஷிங் பவுடர்ஸ் எல்லாமே விற்கிறதுக்காக போவேன். என்னோட யூனிஃபார்மை கையில கொண்டு போவேன். நான் கொஞ்சம் ஓவரா எமோஷன் ஆயிட்டேன். ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன், அதாவது சோப்பு வித்து டிடர்ஜென்ட்டை வித்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏழை வீட்டு பையன், நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன்.
அவன் படங்களுக்கு போய் ஏன் வில்லனா மாறணும்? நான் எப்பவும் ஆக்டிங் விஷயத்துல எவ்வளோ பேஷனா இருக்கேன்னா, சாகுற நாள் வரைக்கும் நான் படங்கள்ல ஆக்ட் பண்ண விரும்புறேன். நான் படங்கள்ல ஹீரோவா இருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்னா, நம்ம அட்ராக்டிவ் யங்கா இருக்கிற வரைக்கும் மக்கள் நம்மள அங்கீகரிப்பாங்க. அப்புறம் ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வேற ஒரு ஹீரோவோட படத்தை பார்க்க விரும்புவாங்க. ஆனா என்னோட விருப்பம் என்னன்னா, நான் இருக்கிற வரைக்கும், உயிரோட இருக்கிற வரைக்கும் படத்தெல்லாம் நடிக்கணும். எல்லா படங்கள்லயும் அடி வாங்குறதுக்கு யாரு தான் விரும்புவாங்க? நான் மக்களுக்கு அந்த வில்லன் ரோல்ல நடிச்சு தெரியப்படுத்த விரும்புறேன். ஒருவேளை என்ன மாதிரி அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி நீங்க இருந்தா இந்த சமூகத்துக்கு கெடுதல், உங்களுக்கும் கெடுதல் நடக்கும், நிறைய அடி வாங்க வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல இருக்கிற அழகான ஹீரோயின் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, ஹீரோ கூட்டிட்டு போயிருவார். நீங்க முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும்? ஆமா, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும். மக்கள் உங்களோட இந்த வில்லன் ரோலை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம். சார், நீங்க நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க. எப்போவாவது அந்த நெகட்டிவ் கேரக்டரோட இம்பாக்ட் அது உங்களோட ரியல் லைஃப்ல கிராஸ் பண்ண வச்சதா இல்லையா சார்? அதாவது கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் அப்படி இருக்கவே ஒருவேளை மாட்டேன். எப்பவாவது லிஃப்ட்ல ஒரு பொண்ணு உங்களை தனியா பார்த்து பயந்து அங்கிருந்து ஓடி இருக்காங்களா? ஆமா, அப்படி நீங்க நடந்திருக்கு. ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் அவங்க பசங்களை ஒளிச்சு வச்சிருக்காங்களா? நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நானும் ஷாருக்கும் நாங்க நிறைய வேர்ல்ட் டூர்ஸ் போயிருக்கோம். அதாவது ஷோஸ் நடக்கும்ல, லண்டன், அமெரிக்கா, கனடா, இங்கெல்லாம். ஒரே ஃப்ளோர்ல நாங்க இருந்தோம். ஷாருக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக பொண்ணுங்க தனியா அந்த பக்கம் கூட்டிட்டு போறாங்க, இந்த பக்கம் வராங்க. ஆனா என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு பிரதரோ, கசினோ இல்ல பாடி கார்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் ஷாருக்கிட்ட சொன்ன, என்னப்பா இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு, பொண்ணுங்க உங்களை தேடி வராங்க ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு, ஆனா என்ன பாக்குறதுக்கு துணையோட வராங்க. எப்பவாவது நான் வில்லனானது தப்பா போயிடுச்சு, ஹீரோவாயிருக்கலாமான்னு யோசிச்சிருக்கீங்க? கண்டிப்பா நான் அப்படி நினைச்சதே இல்ல சார். நான் என்னைக்குமே ரிஜெக்ட் ஹீரோ கிடையாது. ஹீரோ வாய்ப்பு கிடைக்காம நான் வில்லனா நடிக்கிறதுக்கு, நான் முதல் நாள்ல இருந்து வில்லனா நடிக்கிறதுக்கு தான் போனேன். வில்லன் ரோல் தான் பண்றேன். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதோட கூட இப்போ கடந்த சில வருடங்களா நான் பாத்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டரா வெவ்வேறு ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.